வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 42,200 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா 42,600 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி செல் சிக்னல் கொடுத்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. 41,800 பக்கமாக கீழே வந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்குற சமயத்தில் இந்த 42,000 2,200 பக்கமாக தொடர் நேரத்தில் தற்காலிகமாக மார்க்கெட் பையிங்க்கு ஓரளவு சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டிங் டூல் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதாவது செல் பண்ண வேண்டாம், ஓரளவு ஷார்ட் டேர்மில் பையிங்கில் சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அது பையிங்க்கு சாதகமாகவே இண்டிகேட் பண்ண சமயத்தில் இந்த 42,600 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது 42,600 ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பல உதாரணத்தோடு உங்களுக்கு காமிச்சிருந்தோம். எதனால் 42,600 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றதுக்காக அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 42,416 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதல் பாதியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் செல்லிங்கில் இருந்தது. ரெண்டாவது பாதியில் நடந்தது ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு புல் பேக். எப்போவுமே ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிற சமயத்துலேயும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் ரூல் பார்த்திங்கன்னா நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கு. நம்ம இந்த இடம்லாம் செல்லிங் பண்ண வேண்டாம், ஓரளவு மார்க்கெட் தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமாக இருக்குது, அதனால் பேசாமல் இருக்கலாம் அப்படின்றத நம்மளை ஒரு தவறான முடிவை எடுக்கிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 42,300 இல்லை 42,260க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்ற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. கவனமாக இருக்க வேண்டிய இடம் 42,600. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 42,600 மறுபடியும் பிரேக் பண்ணால் தற்காலிகமாக 43,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. எப்போவுமே இந்த ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மார்க்கெட் சரிவை தான் சந்திச்சிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி புல் பேக்கை மார்க்கெட் கீழே ஒரு சரிவை சந்தித்ததுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் காரணத்தினாலேயோ இல்லை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காரணத்தினாலும் மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, உடனடியாக மார்க்கெட்டில் என்ட்ராகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வருது பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் பக்கமாக வந்தோடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா டே ட்ரேடிங் பண்ணுறப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இரண்டு பக்கமும் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் டே ட்ரேட் பண்ணுறப்ப. அந்த சமயத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 42,200க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 41,600 மற்றும் 41,260 அப்படின்ற இடத்துலாம் தொடர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் மறுபடியும் 42,600க்கு மேலே போக முயற்சி செஞ்சோன்னா தற்காலிகமாக இந்த ரெண்டு முக்கியமான இடத்த தொடர்றதுக்கு வாய்ப்புண்டு. சரி, அந்த இடத்த தொடர்றப்ப என்ன செய்யணுன்றதையும் நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.